குட் மார்னிங். இன்றைக்கி எறா பிரியாணி செய்ய போகிறேங்க. பாருங்கள், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம், ப்ரானு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா நல்லாயிருக்கும். ஆயில், தேவையான கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். தயிர், 2 மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, லெமன் ஜூஸு, அப்புறம் கொத்தமல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் கீ போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மசாலா ஐட்டம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்க கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டுடலாம். ப்ரான்ஸ் போட்டாச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் தேவையான சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். பாருங்கள், சூப்பராக கமன்னு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. எறா பிரியாணி. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ப்ரான்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ ஏற்கனவே ஆனியன் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட்டான தண்ணியை இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதி வந்து நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுருங்க. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா கொதி வருது. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், அரிசி போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. பிரியாணி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு கலரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தம் போட்டுடலாங்க. தம் போட்டுடலாங்க. பாருங்கள், சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா விடி விடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பாடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இந்த பிரியாணிக்கு ஸ்வீட் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ரவை கேசரிங்க. எங்கள் பசங்களுக்கு பிரியாணிக்கு பிரெட் அல்வா இல்லை கேசரி எதனா இருந்தால் தான், ஸ்வீட் இருந்தால் தான் இறங்குவாங்க. ஸோ அவங்க பர்த்டேன்றதால ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சுருக்கேன். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எறா பிரியாணி. சைட் டிஷ்ஷு சிக்கன் 65 காலையிலே ஊற வச்சுருக்கேன். மசாலாலாம் போட்டு ஃபிஷ்ஷும் காலையில் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ 2த்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு போட்டுடலாம். இப்போ சிக்கன் 65 போட்டுடலாம். ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ அழகாக திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் 65 அதே மாதிரி திருப்பிடலாம்.